இங்கே இந்த பணக்கார லேடி கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நாய்க்கு ஒருக்க வந்துடுது. அவங்களுமே அந்த நாயை ஏத்திடக்கூடாதுன்னு சொல்லி காரை வேகமா திருப்பறனால அவங்களால மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கிராமத்து பொண்ணு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றா. அந்த பணக்கார லேடியுமே அவங்க உயிரை காப்பாத்தினால அந்த பொண்ணு கிட்ட நிறைய பணம் கொடுக்குறாங்க. உன்னோட ஃபேமிலிக்காக யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவளுமே எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே இல்லைன்னு சொல்லி ரொம்ப சோகமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவா. அவளுமே அவங்க மாமா தான் பாத்துக்கிடுவாங்க. அந்த பொண்ணையுமே ஒரு ரவுடி கிட்ட காசு கொடுத்து விற்க பார்ப்பாங்க. அப்பன்னு பார்த்து 3 பசங்க வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அவளுக்குமே அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. அவளுமே எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அவளுக்கு பாத்ரூம் வரதா சொல்லி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு காட்டு வழியா போய் ரோட கண்டுபிடிச்சிடுறா. அவ மார்னிங்ல இருந்து சாப்பிடாதனால ரோட்லயே விழுந்துடுறா. அப்பன்னு பார்த்தா அந்த கார்ல உள்ள ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னது வேற யாரும் இல்ல, அந்த பணக்கார லேடி தான். அவங்க பசங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த பணக்கார லேடியுமே அந்த பொண்ணு அவளோட பொண்ணா தத்தெடுத்துப்பாங்க. அந்த பொண்ணுக்காக தேவைப்படுற செக்யூரிட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த பொண்ணு அழகாக்க அவளுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே பண்ணி ஒரு அழகான தேவதையா மாத்திடுறாங்க. அங்க உள்ள யாராலையுமே அதை நம்பவே முடியல.